ஹலோ பேட்மிண்டன் லவர்ஸ். இன்னைக்கு பேசிக் பேட்மிண்டனில் நம்ம வந்துட்டு நெட் கீப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம வந்துட்டு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக் பார்க்க போகிறோம் நெட் கீப்பில். ஸோ பேசிக்காக நெட் கீப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டாண்ட எவ்வளோ க்ளோஸாக வைக்க முடியுமோ அது க்ளோஸாக வைக்கிறது தான் நெட் கீப்புன்னு வாங்க. ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை வந்துட்டு ஃபோர் ஹேண்ட் கிரிப்பில் பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு ராக்கெட் இந்த பொசிஷனில் இருக்கணும். லைக் உங்கள் எல்போ வந்து ஸ்லைட்டாக பெண்டாக இருக்கணும். ராக்கெட் இந்த பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு நெட்டில் க்ளோஸாக போகும். ப்ளஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷட்டில் வந்து மேலே பிடிக்கலாம். ப்ளஸ் அதுவும் உங்களுக்கு நல்லது தான். எவ்வளோக்கு எவ்வளோ மேலே பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக் பார்த்தோம். இப்போ அதே நெட் கீப்பில் வந்துட்டு இப்போது மூமெண்ட்டில் வந்துட்டு எப்படி ஆடணும்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே வந்துட்டு ஃபுல் கோர்ட் சென்டர்லேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் வந்துட்டு நம்மளுக்கு நெட் கீப்புக்கு அதுதான் சென்டர். ஸோ பேசிக்காகவே வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்றுட்டு ஃபுல் கோர்ட் சென்டர்லேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்றுட்டு அங்கே வந்துட்டு சென்டர் பொசிஷனில் ரெடியாக நிற்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் பிளேயராக நான் வந்துட்டு என்னோட ஃபோர் ஹேண்டுக்கு நான் என்னோட ரைட் லெக்கை யூஸ் பண்ணி போவேன். லைக் ரைட் லெக்லேருந்து புஷ் பண்ணணும். ஸோ அது எப்படி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேசிக் பேட்மிண்டனில் ஃபோர் ஹேண்டில் நெட் கீப் பார்த்தோம், ஸ்டாண்டிங் அண்ட் மூமெண்ட். இப்போ அதே நெட் கீப்பை வந்துட்டு இப்போ பேக் ஹேண்ட் கிரிப்பில் பார்க்க போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக். ஸோ பேசிக்காகவே ஃபோர் ஹேண்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான், ஆனால் என்னென்னா உங்களோட பேக் ஹேண்ட் கிரிப் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ராக்கெட் பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். எல்போ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக் ஹேண்ட் நெட் கீப்பில் வந்துட்டு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக் பார்த்தாச்சு. இப்போ மூமெண்ட்டுமே நீங்கள் ஃபோர் ஹேண்ட் நெட் கீப்புக்கு என்ன மூமெண்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டு நம்ம வந்து பண்ணோமோ அதே தான் இப்போ பேக் ஹேண்டுக்கும் பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஆனால் என்ன, ஃபோர் ஹேண்டுக்கு ஃபோர் ஹேண்ட் கிரிப்பு, பேக் ஹேண்டுக்கு பேக் ஹேண்ட் கிரிப். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெட் கீப் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோர் ஹேண்ட் நெட் கீப், பேக் ஹேண்ட் நெட் கீப், அதுவும் எப்படி ஸ்டாண்டிங் ப்ளஸ் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா லஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் டோஸ்ட்டில் நீங்கள் லேண்ட் ஆகக்கூடாது. ஷட்டில் மீட் பண்ணும்போது எப்போவுமே ஹீலில் லேண்ட் ஆகி டோஸ்ட்டில் போங்க. ப்ளஸ் எப்படி எந்த கார்னர்ஸ்க்கு எந்த லெக்கில் புஷ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நான் ராக்கெட் ஆம் வந்துட்டு நல்லா பின்னாடி எக்ஸ்டெண்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக் பேட்மிண்டன் கற்றுக்கணும், அது ரிலேட்டட் ஃபிட்னஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ரிச் மில்டனை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.